இந்த நியூஸ் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. 2 பேருமே லவ் மேரேஜ் தான் பண்ணியிருக்காங்க. வெவ்வேறு மதத்தை சார்ந்தவர்கள். அந்த பொண்ணு ஃபஸ்ட் டைம் கன்சீவ் ஆயிருக்காங்க. அந்த பேபியை வந்து கலைக்க சொல்லி ஹஸ்பண்ட் ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணும் கலைச்சிட்டாங்க. செகண்ட் டைமும் கன்சீவ் ஆயிருக்காங்க. மறுபடியும் அந்த குழந்தைய கலைக்க சொல்லியிருக்கான். அந்த பொண்ணு வந்து முடியாதுன்னு மறுத்தனால குழந்தை உண்டான பொண்ணுன்னு கூட பார்க்காம அந்த பொண்ணை கண்டும் துண்டமாக வெட்டி, கை தனியாக, கால் தனியாக, உடம்புல இருக்க பார்ட்ஸ் எல்லாம் தனித்தனியாக வெட்டி, கேரி பேக்கில் தனித்தனியாக கட்டி ஆப்போசிட்டில் இருக்கிற ரிவரில் வந்து ஒன்றா போய் தூக்கி போட போயிருக்கான். பொதுமக்கள் இதை சந்தேகப்பட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. விசாரிக்கும் போது தான் தெரியுது, வேறு மதத்தை சார்ந்த குழந்தை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவன் வாக்குமூலம் கொடுத்துருக்கான். ஏண்டா, அந்த பொண்ணை லவ் பண்ணும்போது தெரியல, உனக்கு கல்யாணம் பண்ணும்போது தெரியல, அந்த பொண்ணு கூட சேர்ந்து வாழும்போது தெரியல அந்த பொண்ணு வேறு மதத்தை சார்ந்தவன்னு. அந்த பொண்ணு வயசில் ஒரு குழந்தை வரும்போது வேறு மதத்தை சார்ந்த ஒரு குழந்தை வேண்டாம் எனக்கு. ஒரு உயிரை கொல்றதுங்கிறது உங்களுக்குலாம் ஒரு மரத்தோட இலை இப்படி புடைக்கிற மாதிரி ஆயிடுச்சுல்ல. மறுபடியும் சொல்கிறேன், சட்டங்கள் சரியில்லை, பயம் இல்லை.